மூன்றாம் கட்ட வெற்றி. கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு. மனிதனுக்கு 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். மூன்று கட்ட வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் விக்டரி ஓவர் ஈஜிப்ட், அதாவது எகிப்தின் மீது வெற்றி. அடுத்து வனாந்தரத்திலே வெற்றி. அடுத்து கானான் மீது வெற்றி. நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். Oh, we praise you. என் வாழ்விலே இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, துணை நின்று நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறபடி, நீதிமானுடைய பாதை நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல்தான் இருக்கும். ஆகவே நம்ம இன்னொரு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்முடைய ஜாதகத்தை வேதம் தெளிவாய் சொல்லுது. இந்த ஸ்டார் இருக்கிறவனுக்கு லைஃபு பிரைட் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இதை தாண்டி நான் ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு நான் தேட வேண்டியதில்லை, நான் அலைய வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்ன செய்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி உங்களை நிப்பாட்டி உங்களுக்கு ப்ராஃபஸி சொல்லிடுவார். பாருங்கள், கழுதையை தேடி போனவனை கிராஸ் பண்ணுறாரு கர்த்தர். உங்கள் வேர்டு உங்களை கிராஸ் பண்ணும். கை தட்டுங்க ராமன். ஸோ என்னுடைய ஜாதகம் என்ன? நீதிமொழிகள் 4:18, நீதிமொழிகள் 15:19, ஏசாயா 45:2, ஏசாயா 45:4, அப்போஸ்தலர் 12:10. தீஸ் ஆல் மை ஜாதக். இதுதான் என்னுடைய ஜாதகம். ஸோ இந்த நம்பர்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். அவன் நகரவாசலுக்கு போகிற கதவண்டை வந்தபோது அது தானாய் திறந்தது. உங்கள் கதவெல்லாம் தானா திறக்கும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா தானா திறக்கும். அப்போஸ்தலர் 12:10 தானா திறக்கும். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உங்கள் வாழ்க்கையில் அதுதான் கன்ஃபார்மாக நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஸோ தட் இஸ் வாட் த டெஸ்டினேஷன். ஆகவே அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இந்த வசனம், இருளுள்ள ஸ்தலத்தில் எப்படி ஒரு டார்க் பிளேஸில் பேட்டரி லைட்டை உறுதியாக கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு நீங்கள் போகிறீங்களோ, அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை வச்சுக்கணும். ஏனென்றால் மலை போல பிரச்சனை வந்தாலும் சங்கீதம் 97:5 சொல்லுது, அது பனி போல உருகிவிடும். ஸோ மவுண்டைன் லைக் ப்ராப்ளம்ஸ், அதாவது அப்படின்னா பிக் இன் சைஸ், இம்மூவபிள் ப்ராப்ளம், அதை அசைக்கவே முடியாது. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நோ சான்ஸ் சார், இந்த வியாதிலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. மலை போல துன்பம்
என்னை சூழும் போது, அடுத்த வரி பாடும்போது நீ கை தட்டிடணும். அதை பனி போல செய்பவரே. ஆமென். ஸோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா அசையாதது மாதிரி இருந்தாலும் அவர் வார்த்தையை அனுப்பி, பைபிள் சொல்லுது சங்கீதம் 97:5, அதை பனி போல உருகிடச் செய்து விடுவார். அது இருக்காது. மெழுகை போல அது உருக பண்ணுவார். ஸோ பர்வதங்கள் அவர் சமூகத்தில் மெழுகு போல உருகும். ஆகவே முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது என்கிற மனநிலையோடு நீங்கள் அமர்ந்திருக்கும்படி அழைக்கிறேன். உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்கள் கூட இருக்கிறவர் அதை விட பெரியவர் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உங்கள் தேவை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை பற்றி பயப்படாதீங்க. என் தகப்பன் அதை விட பெரியவர். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டி கட்டும்போது எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு, டாலர்ஸ் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி எப்படி நான் கட்ட போகிறேன், பாதியில் நின்றுச்சு பணம் இல்லாமல், எப்படி கட்ட போகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது பல நூறு அடி உயரத்தில் நிற்கிது, பாதியில் நிற்கிது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் தரிசனத்தில் அதுக்கு பின்னாடி அதை விட பெரிய சைஸில் ஏற்றி நின்னாராம். இன்னும் சொன்னாரா, ஓரல் ராபர்ட், உன் யூனிவர்சிட்டி பெருசு கிடையாதுரா, உன் யூனிவர்சிட்டியோட நான் தான் பெரியவில்லை. உங்கள் ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய கோடியாக இருக்கலாம், ஆனால் அதை விட பெரிய தேவன் மத்தியில் இருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இணைந்துருங்க. வார்த்தை கிடைக்கிற இடத்தோடு இணைந்துருங்க. ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், தங்கத்தையும் மறந்துடக்கூடாது, தங்கம் இருக்கிற இடத்தையும் மறந்துடக்கூடாது. ஆமாம், தங்கம் பத்திரமா தான் இருக்கு, ஆனால் எங்கே வச்சோன்னு தான் தெரியல. ஐயோ, இடம் ரொம்ப முக்கியம். தங்கத்தை எங்கே வச்ச, பீரோவில் வச்சுட்டு நீங்கள் போய் கிச்சனில் தேடிட்டு இருக்கக்கூடாது. தங்கம் இங்கே தான் இருக்குன்னா உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்கும். ஸோ எங்கே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருதோ, யூ ஜஸ்ட் பி கனெக்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த பிளேஸ் வேர் காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. சரி அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நீங்கள் சொல்கிறாரு அது இருக்காது மானே, அது இருக்காது. நீ இருப்ப, நான் இருப்பேன், ஆனால் பிரச்சனை இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, அவர் இருப்பார், நான் இருப்பேன், ஆனால் பிரச்சனை இருக்காது. நாளைக்கு நான் இருப்பேன், ஆனால் என் பிரச்சனை இருக்காது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். திரும்பவும் மழை போல என்னை சூழும் போது, அதை பனி போல, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. வலது கருத்து உயர்த்தி, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கரங்களை கட்டி கர்த்தருக்கு. அவர் மலையை பனியா உருக்குவார், அவர் மலையை பனி போல உருக்குவார், மலையை மெழுகை போல உருக்குவார்னு சொல்ல 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 இப்போ உங்களுக்குள்ள வர்ற விசுவாசம் என்ன விசுவாசம்னா, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். இந்த 97:5 கனெக்ட் ஆன விசுவாசம் மலையை பேர்க்கிற விசுவாசம். இந்த ஃபெய்த்து இந்த வேர்டோட கனெக்ட் பண்ணவன் எப்படி இருப்பான்னா, மலையெல்லாம் புரட்டி விட்டுருவான். ஸோ அதனால் முடியாதது எதுவும் கிடையாது. உங்கள் தேவன் பெரியவர். உங்கள் மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆவதாக. ஆமென், டிரான்ஸ்ஃபார்ம் ஆவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய துக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருந்தாலும் இது எப்படி சால்வ் ஆகும்னு நினச்சிங்கன்னா, அது சால்வ் ஆயிரும். அவ்வளோதான். சொல்லுங்கள், அது சால்வ் ஆயிரும். கார் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு கார் கிராஸ் ஆகுது ரோட்டை. அதை பார்த்தோன்னு இங்கே நீ காரை பிரேக் அடிப்பியா? அடிக்க மாட்டேன், நீ போயிட்டே தான் இருப்ப. ஏன் தெரியுமா? நீ அங்கே போகிறதுக்குள்ளே அந்த கார் கிராஸ் ஆயிரும். நாளைக்கு பிரச்சனையை நீ இன்றைக்கி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்கிறார், நீ நாளைக்கு போகிறதுக்குள்ளே அது போயிடும். கண்ட்ரோல் எல்லாம் சொல்லுங்கள், நாளைக்கு நான் போகிறதுக்குள்ளே என் பிரச்சனை போயிடும். ஆமேன். அது அங்கே இருக்காது. சிலர் இன்றைக்கே பிரேக் அடிக்கிறாங்க. சார், நாளைக்கு காரு 1 கிலோமீட்டர் தூரத்தை போய் இங்கே பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வரவே தட்டிடுவான். ஆகவே என் அன்புக்குரியவர்கள், நீங்கள் போயிட்டே இருங்க. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன்.
உங்கள் பாதை ராஜ பாதை. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். அவன் பாதையெல்லாம் முள்ளுக்காடு. ஆனால் நீதிமானின் பாதையோ முள்ளு இருக்காதா, ராஜபாதை. ராஜபாதைனா என்ன? அங்கே சிக்னலே கிடையாது. சிக்னல் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வேலை செய்யாது. கர்த்தர் சொல்கிறாரு, வந்து வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உனக்கு இருக்காது. அதான் பைபிள் சொல்லுது. மந்திரவாதம் இருக்குது, குறி சொல்லுதல் இருக்குது. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஆகவே பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு இருக்கலாம், மற்றவர்களுக்கு சில விஷயங்கள் கடினமானதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது கடினமானது கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உங்களை நான் அழைக்கிறேன், தைரியமே அமர்ந்திருங்கள். கடவுளோட சமூகத்தில் உட்காந்து பிரச்சனையை யோசிக்காதீங்க, கடவுளை யோசிங்க. பிரச்சனையோட இடத்துல உட்காந்து கடவுளை யோசிங்க. ஆமாம், கடவுளோட இடத்துல வந்து பிரச்சனையை யோசிக்காதீங்க. பிரச்சனை இருக்கிற இடத்துல தேவனை யோசிங்க. தேவன் எவ்வளோ பெரியவர், அவரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். இவைகளெல்லாம் உங்களை மிரட்டுகிற பிரச்சனைகளை அது கரைய பண்ணிடும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் வர ஆசீர்வாதங்கள், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நான் பிரச்சனையை முடிச்சுட்டு ஆசீர்வாதத்துக்கு வரேன். பிரச்சனைன்றது மிரட்டுறது, அது கரைஞ்சிரும். பயப்படாதீங்க, அது இருக்காது, நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ஆசீர்வாதம்ன்றது வர வேண்டியது, அது வர்ற நேரத்தில் எல்லாம் தானாக வந்துடும். பருப்பு வந்து வேகிற டைமில் அது சாதாரணமாக வெந்துடும். வெந்த உடனே குக்கர் என்ன செய்யும்? விசில் அடிக்கும். நீங்கள் அவசரப்பட்டு குக்கருக்கு பதில் நீங்கள் விசில் அடிக்கிறனால பருப்பு என்ன செய்யாது? வேகாது. சில பேர் இப்போ குக்கர் பக்கத்தில் உட்காந்து அவன் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். விசிலுக்காக பருப்பு வேகாது. அது எப்போ வேகுமோ அது வெந்துடும். அது வரைக்கும் நீ வந்து வெங்காயம் என்ன இருக்குன்னா வெங்காயத்தின் இருக்குது, மற்றதை மற்ற வேலையை பாரு. உன் வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் தானாக வந்து. பதட்டப்படாது. பதறவன் எவனோ அவன் போய்விட கடவன்றார். பதறுகிற காரியம் சிதறும் என்று இருக்கிறது. ஸோ மகாபரிசுத்த ஸ்தலத்திலே அமைதி இருக்கும். தேவனை தன்னகத்தை கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அமைதி இருக்கும். அங்கே தேவன் மாத்திரமே பேசுவார். மனித சப்தங்கள் அங்கே இருக்காது. There will not be any confusions or noise in the most holy place. Hallelujah. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சிரும். உங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் இடத்துல வந்து சேரும். ஏன்னா என்னைக்கு உங்களை தன்னுடைய கிங்டம்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் அவரே எடுத்திருக்கிறார். அவரே உங்களுக்குள்ளே இந்த நற்கிரியை துவங்கினவர். அது கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முற்று முடிய நடத்துவார். அதனால் ஆக்ஷன்னா இங்கே டி ராஜேந்திர பாணியில் சொல்லணும்னா ஆக்ஷன்னா இங்கே, டைரக்ஷன்லாம் அங்கே. எல்லாம் சொல்லுங்கள். ஆக்ஷன்னா இங்கே, அங்கே. நீங்கள் டைரக்டர் மாதிரி போட்டு குழப்பாதீங்க. ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் இன் ரெஸ்ட். காட் பிளஸ் யூ. வாசிப்போம் யோவான் 3ஆம் அதிகாரம். ஓ மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. யோவான் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16. தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அடுத்து, அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். எல்லாம் சொல்லுங்க. வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். என் பிதாவின் வீடு. எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கு அந்த பக்தி வைராக்கியம் அவரை ஓவர்டேக் பண்ணிடுச்சான், அவரையே பட்சிச்சிருச்சான், ஓவர்டேக் பண்ணிடுச்சு. எதனால் அந்த பக்தி வைராக்கியம் அவருக்கு வந்துச்சுன்னா, அவருக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. அந்த நாலேஜ் என்னன்னா, என் பிதாவின் வீடு. திஸ் இஸ் மை father's house. This knowledge will give you the zeal which is overtaking your emotions.
அண்ட் ஆல் நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கத்தக்கதாக, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணத்தக்கதான ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள் இருந்து இந்த அறிவு எழுப்பும் என்று நான் சொல்லுகிறேன். என் பிதாவின் வீடு, த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் சக்ஸஸ் ஆர் த தேர்ட் லெவல் சக்ஸஸ் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். 3ஆம் கட்ட வெற்றி. கைத்தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. நல்லா தட்டலாம். மனுஷன் முதல் கட்ட வெற்றியிலே அப்படிங்களா? தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. ஆமாம். 3ஆம் கட்ட வெற்றி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே 3 கட்ட வெற்றிகள் இருக்கிறது. தேவாலயத்திலே 3 பகுதிகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே 3 பகுதிகள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 கட்ட வாழ்க்கை இருந்தது. 3 கட்ட வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் விக்டரி ஓவர் ஈஜிப்ட், அதாவது எகிப்தின் மீது வெற்றி. அடுத்து வனாந்தரத்திலே வெற்றி. அடுத்து கானான் மீது வெற்றி. 3 வெற்றி. ஃபர்ஸ்ட் வெற்றி பார்வோனுக்கு எதிரான வெற்றி. அது செங்கடலில் நடந்தது. அது பிசாசின் மீதான வெற்றி. ஆமென். 2வது வனாந்தரத்திலே வெற்றி. அது யோர்தானிலே முடிவடைந்தது. அது சுயத்தின் மீதான வெற்றி. 3வது கானான் மீது வெற்றி. அது உலகத்தின் மீதான வெற்றி. ஸோ உலகம், மாமிசம், பிசாசு, 3 எதிரிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். இந்த 3 எதிரிகளையும் இயேசு சிலுவையிலே வெற்றி எடுத்தார், ஜெயம் பெற்றார். இந்த 3 எதிரிகள் மீதும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி ஒவ்வொரு ஸ்டெப்பில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்பிரிட் லெவல் சக்ஸஸ்ஸு, தட் இஸ் கனெக்டட் வித் ஓவர் கம்மிங் டெவில். 2வது சோல் லெவல் சக்ஸஸ்ஸு, தட் இஸ் ஓவர் கம்மிங் த செல்ஃப் அண்ட் ஃப்ளெஷ்லி தாட்ஸ். ஃப்ளெஷ்லி தாட்ஸ், ஓவர் கம்மிங் செல்ஃப், நம்முடைய சுயத்தின் மீது இருக்கிற வெற்றி. அங்கே தான் மனிதன் வந்து முறுமுறுத்தான், நாங்கள் ஜெயிக்க முடியுமா முடியாதா ஃபுல்லாக மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்கள். ஈஜிப்டில் இவன் மைண்டே வேலை பார்க்காது, ஃபுல்லாக பார்வோன் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இங்கே வந்த உடனே, வனாந்தரத்துக்கு வந்த உடனே இவன் மைண்டு வேலை பார்க்குது. அதில் வெற்றியை தேவன் கொடுத்தார். இது வனாந்தரத்தில் வந்த வெற்றி, செல்ஃப் மீது வந்த வெற்றி. 3வது கானான் தேசத்தின் மீது வெற்றி பெற்றார்கள். இது உலகத்தின் மீது வந்த வெற்றி. ஸோ ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கோத்திர பிதாக்களாய் அவர்கள் வந்து அவருடைய பிதாவாய் இருந்தார்கள். பிதாக்களின் தேவனாய கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவனாய கர்த்தர் என்று சொன்னார். ஆபிரகாம் என்பவன் கனெக்ட், இட் இஸ் he signifies the spirit, Isaac signifies the soul and Jacob signifies the body. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏன் யாக்கோபு ரொம்ப இடக்கு முடக்கு பண்ணிட்டே இருந்தான்னா, அவன் சரீரத்தோடு தொடர்புடையவன். ஈசாக்கு ஒபே பண்ணுறான். சோல் வந்து ஈசாக்கு பிலீவ் பண்ணான், அப்பாவை, அப்பா சொன்னதை நம்பி கூட போனான். ஸ்பிரிட் லீட் பண்ண அந்த சோல் போகும்போது அங்கே சக்ஸஸ் நடக்குது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வெற்றி ஒவ்வொரு படிப்படியாக கடந்து வருகிறது. மகா பரிசுத்தலத்தில் தேவன் அசைவாடுகிறார். அடுத்த பரிசுத்த ஸ்தலம், அடுத்து வெளிப்பிரகாரம் என்று 3 பகுதியில் இருப்பது போல மனிதனுக்கு 3 பகுதியில் இருக்கிறது. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது you got deliverance and victory over your spirit. The spirit, it becomes the control of God. தேவனுடைய it comes under the control of God. தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இந்த ஸ்பிரிட் என்ன செய்து கடந்து வருது. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்கள் இருதயம் வந்து மறுரூபம் அடையும் போது உங்கள் சோல் கண்ட்ரோலுக்கு வருது. இந்த சோல் பிலீவ் பண்ண ஆரம்பிக்க உங்கள் சரீரத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து வியாதிலாம் வெளியே போகுது, உங்கள் பாடி கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. தட் இஸ் வாட் த 3 கைண்ட் ஆஃப் டெலிவரன்ஸ். 3 வகையான விடுதலை பைபிள் பேசுது. 1, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஸ்பிரிட்டில் உங்களுக்கு டெலிவரன்ஸ் வருது. அடுத்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது உங்கள் சோலில் இருந்து வர டெலிவரன்ஸு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்க சத்தியம் உங்களை எங்கே விடுதலையாக்குது? சோலில் விடுதலையாக்கு. அடுத்து ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ பாடியில் டெலிவரன்ஸ், ஸ்பிரிட் ஆஃப் காடோடு இருக்கிற கனெக்ஷனில் உங்கள் பாடியில் டெலிவரன்ஸ் வருது. அதான் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசும்போது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் இஸ் கனெக்டட் வித் பாடி,
The Heavenly Father is connected with the Spirit. Jesus Christ is connected with the soul. Obedience. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நம்ம ஆவி தேவனுடைய சிங்காசனம் போட்டிருக்கிற இடமா மாறுது. அதற்கு பிறகு கம்ப்ளீட் ரூலிங் ஸ்பிரிட் மட்டும் காட்ஸ் கண்ட்ரோலில் வருது. உங்கள் முழு உடம்பும் இந்த உலகத்தோட கனெக்டில் இருந்தாலும் உங்கள் ஸ்பிரிட் மட்டும் தேவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே இருந்து தான் உங்கள் சரீரத்துக்கு தேவன் கடந்து வருகிறார். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என் பிதாவின் வீடு அப்படின்னு பேசுகிறார் பார்த்தீங்களா? அப்படி பேசுகிறத பற்றி தான் நான் கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசி, என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள். ஸோ டெம்பிள், ஆலயத்தை இயேசு என் பிதாவோட வீடு அப்படின்றார். மகாபரிசு ஸ்தலத்திலே தேவன் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அது தேவனுடைய டைரக்ட் கண்ட்ரோல், பரலோகத்தோட டைரக்ட் கண்ட்ரோல் அந்த பூமியில் இருந்துச்சு. எங்கெல்லாம் மகாபரிசு ஸ்தலம் இருந்துச்சோ அங்கெல்லாம் அந்த எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டோ அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டும் பிதாவாய தேவனுடைய ஃபுல் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்தலத்தை அவர் வாசம் செய்கிற ஸ்தலமாகவே அவர் தெரிந்து கொண்டார். அங்கே பாருங்கள், ஆசாரியன் அவனை காலில் சங்கிலியை கட்டி தான் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவன் பாவத்தோடோ அல்லது நுழையும் போது அவன் அங்கே என்ன செய்கிறான்? செத்துருவான். அதுக்கப்புறம் அவனை தூக்குறதுக்கு இன்னொருத்தன் உள்ளே போனால் அவனும் செத்துருவான்றனால அந்த சங்கிலியை இது கட்டியிருக்காங்கன்னா செத்துட்டுறாங்கன்னா அவன் அந்த மணி கட்டி விட்டுருப்பாங்களாம். அந்த சவுண்டு கேட்குற வரைக்கும் பார்ட்டி உயிரோடு தான் இருக்குது அப்படின்ட்டு வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் மணி சவுண்டு நின்றுச்சுன்னா நமஸ்தே மேரே பாபா மறுக்கையான்ட்டு இவன் போய் அவசரத்தில் கரண்ட்டில் கை வச்சுருக்கவனை தூக்கக்கூடாது. அப்படி இவன் போனால் இவனும் காலி ஆயிடுவான். அதனால் அந்த சங்கிலியை காலில் கட்டிவிட்டா அதை பிடிச்சி அவன் பாடியை இழுப்பாயலாம் ஜல்லுன்னு வெளியே. ஸோ தட் அந்த டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எத்தனையோ அது எல்லாமே தேவனோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு. டைரக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே அது வருது. என் அன்புக்குரியவர்களே, அது தேவனுடைய வாசஸ்தலம், என் பிதாவோட வீடு அப்படின்னாரு. இந்த வீட்டை நீங்கள் எப்படி வியாபார வீடாக மாற்றுவீங்கன்னு சொல்லி டேபிளெல்லாம் கவுத்தி விட்டார். டேபிளை கவுத்தி விட்டார்னோடனே நீங்கள் ஏதோ டீ கடை டேபிள் மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. டீ கடை டேபிளை நீங்கள் கவுத்தி விட முடியாது. அவன் பாய்லரில் இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றி விட்டுறான். அப்போ இட் இஸ் வெல் ஆர்கனைஸ்டு. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மணி வேர் இட் இஸ் ஆன் டிரான்சாக்ஷன். அது ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கவர்மெண்ட். அங்கே ஏதோ பணத்தை மாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு 2 50 ரூபா நோட்டை மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல. அங்கே பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டு இருந்தது. 27 லட்சம் பேர், ஸ்கோஃபீல்ட் சொல்கிற 27 lakhs people கேதர் டுகெதர். எல்லா நாடுகள்லேருந்து வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரன்சி கொண்டு வருவாங்க. அந்த ஆசாரியனெல்லாம் சின்னல அம்புட்டு பேரும் அதை மார்க்கெட் பிளேஸாக மாற்றிருந்தாங்க. ஆசாரியன்ட்ட போய் ஒரு ஆடை கொடுத்தோம்னா அந்த ஆசாரியன் என்ன செய்வானா, அப்படியே பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு குறை, காது சரியில்லையே அப்படின்றானா, ஐயா இன்னொரு ஆடு நான் வாங்க முடியாதியா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். அப்படியா? இப்போ பார்த்து கவனிச்சு விடு சார், நடந்தது சார், கவனிச்சு விடு, இந்தாங்கய்யா. ஆடு ஓகே ஓகே போகலாம். இங்கிட்ட டக்குன்னு ரூபாய் வாங்குறது, ஆடு சரியாக இருக்குள்ள கொண்டு போ, பலி செலுத்தலாம். இப்படி பல கோடியை அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கிறாங்க, டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கத்துறான், என்கிட்ட ஆடு சவுண்டு மாடு சவுண்டு. ஏன் உள்ள நுழைஞ்சவர் அவருக்கு ஒன்று தெரியும், இந்த ஸ்தலம் என் பிதாவுடைய வாசஸ்தலம். அப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா, ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, ஹவு டேர் தட் யூ சேஞ்ச் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இன்டு எ மார்க்கெட் பிளேஸ். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிதாவோட வீட்டை நீ வியாபார ஸ்தலமா மார்க்கெட் சந்தை கடையா மாத்துவ அப்படின்னு சொல்லி அந்த வெல் ஆர்கனைஸ்டு அந்த டிரான்சாக்ஷன் சென்டரை அப்படியே தூக்கி விட்டார். சார் இது ஒரு டேபிள் கிடையாது சார், அந்த இடத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டார் சார். என்ன தைரியம் சார் உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொல்றாரு, உனக்கு என்ன, அவனை பார்த்து கேட்குற, உனக்கு என்னடா தைரியம், உனக்கு ஹவு டேர் தட் யூ கேன் சேஞ்ச் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இன்டு எ மார்க்கெட் பிளேஸ். இவர் தனக்கு என்ன தைரியம்னே பேசல, நீ எப்படி எவ்வளோ தைரியத்தில் என் பிதாவோட ஸ்தலத்தை நீ மாற்ற போச்சு அப்படின்னாரு. அப்போ அந்த இடத்த கொஞ்ச நேரத்தில் இருக்கிறவனை எல்லாரையும் அடித்து துரத்தி அந்த இடத்த க்ளீன் பண்ணார். என்னைக்கு ஒரு இடம் உங்கள் அப்பாவுடைய வாசஸ்தலம் நீ கண்டுபிடிக்கிறியோ, அன்னைக்கு உன்னுடைய ஸ்தலத்தில் இருக்கிற எதிர்மறையான காரியங்கள் உன்னுடைய எல்லையை விட்டு வெளியேற்றப்படுகிறது.